ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூகுள் மூலிமா ஒர்க் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான ஜாப் தான். ஸோ இது என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, கூகுள் அசோசியேட்டட் சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான். ஸோ இந்த ஜாப்க்கு தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்புக்கு நீங்கள் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸை இப்போ நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ட்ரோ தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டைம் இன்டர்ன்ஷிப்புங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா, இன் ஆஃபீஸ். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் யாருக்கெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்டர் கிராஜுவேட்டட், போஸ்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட் ஃபீல்டில் படித்தவங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ இதில் எலிஜிபிள் தாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மானிட்டரி கிடையாது, ஸ்கில்ஸ் இருந்தால் போதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கூகுள் இன்டர்ன்ஷிப்பில் என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும், பக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூ ஃபீச்சர்ஸ் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும், யூனிட் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சீனியர்ஸ் இன்ஜினியர்ஸ் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோடை ரிவ்யூஸ் பண்ணுற மாதிரியும் அண்ட் டீம் மீட்டிங்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நியூ டெக்னாலஜிஸில் லேர்ன் பண்ணுறதுக்கான அதிக அளவு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒன் பை ஒன்னாக கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் அண்ட் ஃப்ளோ சார்ட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒன் பை ஒன்னாக கிளியராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிக்வயர்டு ஸ்கில்ஸ் என்னங்கிறது இப்போ பார்த்தரலாம். ஸோ C++ அண்ட் ஜாவா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வந்து இருக்கணும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும். ஃப்ளூயன்ட் பேசணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேர்னிங் மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூகுள் ட்ரைனிங் அண்டு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து குடுக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப் டியூரேஷனுக்கான டைமிங் என்னங்கிறது இப்போ பார்த்துடலாமா? ஸோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 to 12 வீக்ஸ், அதாவது 3 மந்த்துங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டேஸ் பார்த்தீங்கன்னா 5 டேஸ் எ வீக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் டைம் இன் ஆஃபீஸ், இந்தியா முழுக்க மல்டிபிள் லொக்கேஷன் வந்து இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட் என்னங்கிறது இப்போ பார்த்தரலாமா? ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரூ. 1 கூட ஃபீஸ் பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது, ட்ரைனிங் ஃபீஸ் கிடையாது, செலெக்ஷன் ஃபீஸ் வந்து கேட்டாலும் அதுவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கேம் தான். ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் தான் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஓகேவா இருந்தீங்கன்னா, அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களால் அப்ளை அப்ளை ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு சின்னதாக அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி கூகுள் ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேஜஸ்லேயுமே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, லொக்கேஷன் கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமை அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேஜும் நீங்கள் சப்மிட் பண்ண கடைசியில் பார்த்தீங்கன்னா 3rd பேஜும் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி முடிச்சதும் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிடும். ஸோ சப்மிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.